இதை தவிர இங்க பாருமா இஷா, இத நீ எப்படி? நான் என்னோட மோதிரத்தை வித்துட்டேன். அதுல வந்த பணத்தை வச்சு ஃப்ரிட்ஜை வாங்கிட்டேன். ஃப்ரிட்ஜ் நமக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அப்புறம் அடிக்கடி பக்கத்து வீட்டுல போய் ஐஸ் கட்டி வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்புறம் உங்க வலியும் சீக்கிரமாவே குணமாயிடுவாட்ட. நல்லவ மாதிரி நடிச்ச நாடகம்லாம் போதும். இங்க இருந்து போறியா இல்ல உன் கண்ணத்திலேயே அறையவா? ஒரு நிமிஷம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு புது பொருள் வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா ஆரத்தி எடுக்கணும் இல்லையா? அதித்தி, அந்த தட்டை கொடு. அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஒரு வேளை நான் வாங்கிட்டு வந்தது அப்பா வீட்டில் வைக்க விட்டுருக்க மாட்டாரு. பரவாயில்ல, இஷா வாங்கி கொடுத்த பொருளையாவது அப்பா இப்போ எடுத்துக்கிட்டாரு. இப்பதான் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்காண்டவா. இந்த பொண்ணு இந்த குடும்பத்தை ஏத்துக்கிட்டா. அண்ணி எவ்வளவோ திட்டி கூட அவங்க கஷ்டப்படுறத அவளால பார்க்க முடியல. ஆண்டவா, இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து கிடைக்கிற ஐஸ் கட்டி மூலமா அத்தையோட வலி போயிடணும். அப்புறம் இதுல இருந்து சில் தண்ணியை குடிச்சு அவங்களோட கோவம் போகணும். இந்தம்மா, இதை உள்ள வச்சிரு. அட இஷா அண்ணி, உண்மையாவே நீங்க கலக்கிட்டீங்க. ரொம்ப அருமையான ஃப்ரிட்ஜ். ஆனா ஒண்ணு சொல்லி ஆகணும், இந்த ஃப்ரிட்ஜ்னால நம்ம ஏரியாக்குள்ள நமக்கு நல்ல மரியாதை கிடைக்க போகுது. ஆரோ சாருக்காக கண்டிப்பா இதை நான் பண்ணிதான் ஆகணும். காவியா, காவியா இரு, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். வராதீங்க, இங்க பயங்கரமா நெருப்பா இருக்கு. காவியா, இரு, நான் வந்துட்டேன். வராதீங்க ப்ளீஸ், வேண்டாம், இங்க வராதீங்க, பயங்கர நெருப்பா இருக்கு. அண்ணா, அண்ணி, காவியா, காவியா, நான் வந்து காவியா, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். வாங்க ஆரோ சார், வாங்க, அப்படிதான் வாங்க. ஹெல்ப் ப்ளீஸ், காப்பாத்துங்க. ஹெல்ப். காவியா, காவியா, கைய கொடு.
காவ்யா காவ்யா நீ நல்லா இருக்கல? உனக்கு எந்த ஒரு தீ காயமோ படலையே? அடி எதனா பட்டிருக்கா? நீ நல்லா இருக்கல? நீ நல்லா இருக்கல? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? ஆரவ், நீ அரவு, நீ உன் சொந்த காலில் நிக்கிறப்பா. அட, இது ரொம்ப அற்புதமான விஷயம், ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எந்த தருணத்துக்காக நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேனோ அந்த தருணம் இப்ப வந்துருச்சு. என் பையன் இப்ப அவனுடைய சொந்த கால்ல நிக்கிறான். பாரோ, நீ பண்ண காரியம் இருக்க, இதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்காக நான் மிகப்பெரிய பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ண போறேன். ரொம்ப பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ண போறேன். உங்களை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஆரவ் சார். நீங்க இப்ப உங்க சொந்த காலில் நிக்கிறீங்க. நீங்க இனிமே இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும், அப்புறம் வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் என் சொந்த காலில் நிற்கிறேன். அப்பா என்னை கட்டி அணைக்கிறாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் முழுக்க முழுக்க நீதான் காவியா. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. யானை சைஸ்ல இருக்கிற இவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜை நம்மளோட இந்த சின்ன வீட்ல எப்படி கொண்டு போக முடியும் சொல்லுங்க. அட, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தூக்கி தான் உள்ள கொண்டு போனோம். ஆமா, சரியா சொன்னீங்க சித்தப்பா. வாங்க வாங்க, வாங்க தூக்கலாம் வாங்க தூக்கலாம். மோனிகாரியா, வாங்க 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 எல்லாரும் வாங்க. அண்ணா பொறுமையா பேலன்ஸ் பண்ணுங்க. பாத்து அண்ணா பார்த்து மெதுவா தூக்குங்க. ஃப்ரிட்ஜ் பெருசா இருக்கு. இந்த கதை வழியா வீட்டுக்குள்ள போகாது. பூரண சரியா சொன்னாரு. இது எப்படி உள்ள கொண்டு போறது? அட, போகும்பா, போகும், கண்டிப்பா போகும். கொஞ்சம் தள்ளுங்க. இப்படியே தூக்குனீங்கன்னா இங்க பாருங்க, இது அப்படியே மேல முட்டும். திருப்புங்க திருப்புங்க திருப்புங்க. சரி, திருப்புங்க. பார்த்து பார்த்து திருப்புங்க. இப்ப இப்ப பிடிச்சு சாய்ங்க சாய்ங்க. நேரா 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 நேரா. பார்த்து பார்த்து பார்த்து. 1